தனியார் தொழிற்சாலை ரசாயன கழிவுகள் நிலத்தடி நீரில் கலப்பதால் மாசு ஏற்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் கனியூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகள் நிலத்தடி நீரில் கலந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் பொதுமக்கள் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாவதாகவும் புகார் எழுந்துள்ளது. மேலும் தண்ணீர் மஞ்சள் மற்றும் பச்சை நிறத்தில் துர்நாற்றத்துடன் வருவதால் அதனை பயன்படுத்த முடியாமல் மக்கள் அவதிப்படுவதாகவும் இதனால் வயிற்றுப்போக்கு, உடல் அரிப்பு உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாவதாகவும் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த ரசாயனம் கலக்கும் தொழிற்சாலை மீது கடும் நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு சுகாதாரமான தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த தண்ணி நிலத்தடி நீர் பக்கத்தில் இருக்கிற தொழிற்சாலை ரசாயன கழிவுனால எங்கள் நிலத்தடி நீரெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. இது சம்பந்தமாக 4-5 வருஷமாக மாவட்ட ஆட்சியர், மாசு கட்டுப்பாட்டு வாரியம், ஊராட்சி மன்றம் அனைத்து அலுவலகத்திலும் மனு கொடுத்தோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதனால் இப்போ இந்த எல்லா போர்லேயுமே பச்சை கலராக மஞ்சள் கலராக அதிகரிச்சுட்டே வருது. இது பயன்படுத்தினா எங்களுக்கு அரிப்பு, எரிச்சல் இந்த மாதிரி உபாதைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதனால் எங்களுக்கு தண்ணி இல்லை. தண்ணிக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி விரைவில் இந்த ரசாயன கழிவை விடுற கம்பெனி மேலே நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி நல்ல தண்ணீர் வழங்கணும். குன்னம் அருகே அமைச்சரின் காரை வழிமறித்து கோரிக்கை வைத்த மக்களிடம் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக அமைச்சர் சிவசங்கர் உறுதியளித்து சென்றார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலை கடைகள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்டவை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பின்னர் அங்கிருந்து அமைச்சர் புறப்பட்ட நிலையில் காலனி பகுதியில் வசிக்கும் மக்கள் அமைச்சரின் காரை வழிமறித்து கோரிக்கைகளை வைத்தனர். அப்போது குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த அமைச்சர் உடனடியாக தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்து சென்றார். சங்கராபுரம் பகுதியில் தொடர்ந்து பெய்து வந்த கனமழையால் சுமார் 10 ஏக்கரில் நடவு செய்திருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்த நிலையில் தியாகராஜபுரம், செம்பரம்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 10 ஏக்கருக்கு மேல் நடவு செய்திருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. முறையான வடிகால், வாய்க்கால் வசதி இல்லாததால் நெற்பயிர்கள் நீரில் அடுத்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் முறையான வடிகால், வாய்க்கால் அமைத்து மழைநீர் வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அட்டப்பகலில் காஞ்சிபுரம் திருக்காளிமேடு பகுதியில் பிரபல ரவுடி வசூல் ராஜா வெடிகுண்டு வீசி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் பொய்யாக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ரவுடி வசூல் ராஜா. இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது எந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபடாமல் டிராவல்ஸ் தொழில் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று திருக்காளிமேடு சிவன் கோயில் எதிரே உள்ள ரேஷன் கடை வாசலில் வசூல் ராஜா நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் வசூல் ராஜா மீது நாட்டு வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதில் நாட்டு வெடிகுண்டு ராஜா மீது பட்டதும் சம்பவ இடத்திலேயே நிலை குலைந்து உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சி காமாட்சியம்மன் லட்சுமி சரஸ்வதியுடன் வெள்ளித்தேரில் எழுந்தருளி ராஜ வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காஞ்சிபுரத்தில் சக்தி பீடங்களில் ஒன்றான ஸ்ரீ காஞ்சி காமாட்சியம்மன் ஆலயத்தில் மாசிமக பிரமோற்சவ விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் நடைபெற்று வருகிறது. நேற்று 9ஆம் நாள் இரவு உற்சவத்தில் வெள்ளித்தேரில் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி லட்சுமி சரஸ்வதியுடன் எழுந்தருளி ராஜவீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.